வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். காமராஜர் ஆதித்தனார் கழக நிறுவன தலைவர் கராத்தே செல்வின் நாடார் 28வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நெல்லை புதிய பஸ் நிலையம் அருகில் கல்லறை தோட்டத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தரப்பினரும் மாலை அணிவித்தும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தினார். கராத்தே செல்வின் மனைவி வயோலா செல்வின் தலைமையில் காமராஜர் ஆதித்தனார் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் திரண்டு வந்து நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். காமராஜர் ஆதித்தனார் கழக தென்மண்டல அமைப்பு செயலாளர் கப்பல் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகளும் நினைவிடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சத்திரியர் சான்றோர் படை நிறுவன தலைவர் ஹரிநாடார் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி உயர்மட்ட குழு உறுப்பினர் அச்சுதன் நாடார் தலைமையில் அஞ்சலி செலுத்தினர். பனங்காட்டுப்படை கட்சியினர் மாநில இளைஞரணி தலைவர் பேய்குளம் அந்தோணி நாடார் தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதேபோல் நாடார் விழிப்புணர்வு பேரவைத் தலைவர் சிங்கே குமார், காமராஜ் மக்கள் பேரியக்க தலைவர் ராணி நாடார், SS சிங் நாடார், புல்லட் ராஜா, பிரியா, மின்னல் அந்தோணி உட்பட பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர். நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பெரிய இழப்பு. சரியா? ஏன்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தொடர்ந்து நடக்க விட்டுருக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க கொண்டு கற்பழிச்சிட்டு இருக்கானுங்க. அதனால இந்த கொடுமைக்கெல்லாம் அண்ணன் வந்து அப்பவே முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு. அதுக்கு சரியான லீடர் இல்லாததுனால இன்னும் தொடர்ந்து நாடார் சமுதாயம் மட்டுமல்ல, தென் தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக வாழ்ந்து மறைந்த அண்ணன் மாவீரன், நாடார்களின் காவல் தெய்வம் மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்களின் 28ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் அண்ணன் அவர்களின் கல்லறைக்கு வந்து மரியாதை செலுத்த வருகை தந்துள்ளோம். ஒரு இன மக்களுடைய அடையாளமாக அறியப்படாது. இவர் ஒரு ஒட்டுமொத்த நம்மளுடைய தமிழர்களுக்கு, மனிதகுல சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நன்மை செய்தவர் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடவே கூடாது. அது மறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய திரளாக வந்து இளைஞர்கள் வந்து இந்த திருநெல்வேலி தென் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் திரளாக வந்து நம்மளுடைய செல்வி அண்ணாவுக்கான மரியாதையை நம்ம செலுத்துகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாடார் குலத்தினுடைய தெய்வம், காவல் தெய்வமாக வாழ்ந்த மாவீரன் கராத்தே செல்வி நாடாருடைய 28ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எல்லா அமைப்பினரும் வந்திருக்கிறோம். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நாடார் விழிப்புணர்வு பேரவை, சிம்ம பேரவை, இன்னும் எத்தனையோ அமைப்புகள், அனைத்தும் சமுதாய அமைப்புகள் எல்லோரும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே, இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 3 கோரிக்கைகளை நாங்கள் வைக்கிறோம். இந்த சமுதாயம் முழுக்க அதற்கு ஆதரவு தரும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் சொல்கிறோம். முன்னால் ஆதாரத்தோடு அண்ணன் இருக்காங்க, வெளியிடுகிறோம். இந்த மாவீரன் எங்களுடைய குலதெய்வத்திற்கு முதலில் அப்போ அந்த மண்டபம்லாம் இல்லை. அந்த நிகழ்ச்சியை நாடார் விழிப்புணர்வு பேரவை தான் நடத்தியது. அதில் எங்களுடைய அப்போ ஒரு தென் மாவட்ட நாடார் கூட்டமைப்பு தலைவராக இருந்தாங்க அண்ணன். அவங்க கருங்கல் ஜார்ஜ் எல்லாரும் கலந்து கொண்டு தான் நடத்தினோம். அன்று அந்த மண்டபம்லாம் இல்லை. அதுபோல் எங்களுடைய முயற்சிகள்
பலவிதமாக நடத்தப்பட்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் இன்றைய லட்சோப லட்ச இளைஞர் சிம்பிளா சொல்லி முடிச்சிருவாடா, சிங்கு ரவுடிம்பா, இவனை ரவுடின்றுவான், இதை வேற சமுதாயத்தை இதை அவங்க இடிச்சிட்டு இப்படி விடுவாங்கல்ல, நீங்களே சொல்லுங்க மக்களே. இதே வேற சமுதாயத்தை இடிச்சா என்ன ஒரு ரத்தாறு ஓடும். ஏன்னா நாங்கள் அது காலையில் 5 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சாதான் இப்படிலாம் நிற்க முடியும். ஏன்னா உழைப்பு அவ்வளோ பேர் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.